அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் இதில் மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கான தெளிவான ஆன்சர் தான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் பாருங்கள். நீட் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நீட் 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸில் மிக முக்கியமான டவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நேம் இன் ஆதார் அண்ட் 10th பேரும் அது 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற பேரும் ஆதார் கார்ட்லேயும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது சார். ஒரு லெட்டர் மிஸ்மேட்ச் ஆகுது. என்னோட டாட்டருடைய பேர் பார்த்தீங்கன்னா ரிதன்யா ஏ, ஆதார் கார்டில் ரிதன்யா அனந்தமூர்த்தி. லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆதார் டீட்டெயிலாக ஃபெச் பண்ண வேண்டாம்னு நம்ம ஒரு ஆப்ஷன் இருந்தது. பட் இந்த வருஷம் ஆதாரை நீங்கள் போனீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆதார் தான் இருக்கும். அப்போ அந்த ஆதார் டீட்டெயில் அப்படியே எடுத்து நேமாக ஃபெச் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இது மிஸ்டேக் இல்லை, உங்களோட ஆதாரில் அப்படி இருக்குது. அப்போ என்ன சார் பண்ணுறது? ஆதாரில் நேம் கரெக்ஷன் கொடுங்க. ஒரு 10 days 15 daysல கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணலாம். மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பேன் கார்டு வச்சு அப்ளை பண்ணலாம். சார் பேன் கார்டுமே இல்லை அப்படின்னா பேன் கார்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? பேன் கார்டை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு பேன் கார்டு வாங்கணும். அதுக்கு ஒரு 10-15 daysல நீங்கள் என்ன பண்ணணும்? 10th சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுங்கள். பேன் கார்டு 15 daysல கிடச்சிருச்சுன்னா நீங்கள் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் அப்ளிகேஷன் போடலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒன்று ஆதாரில் நேம் கரெக்ஷன் பண்ணலாம், அல்லது பேன் கார்டு இருந்ததுன்னா பேன் கார்டு வச்சு அப்ளை பண்ணலாம். ஒருவேளை பேன் கார்டு இல்லைன்னா நீங்கள் 10th சர்டிஃபிகேட் வச்சு 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பேன் கார்டு வாங்குங்க. அப்போ இது ஒரு எளிமையான வழிமுறை இருக்குது. பட் இதுக்கு பொறுமையாக நீங்கள் பண்ணணும். கோடு நம்பர் தவறாக கொடுத்துட்டேன் சார். கோடு நான் 3ஆம் நம்பர் கொடுத்துட்டேன். நான் 2 தான் கொடுத்துருக்கணும். கோட் நம்பர் 3 கொடுத்துட்டேன். கோட் நம்பர்னால எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது ஆதார் ஃபோட்டோ சின்ன வயசில் எடுத்தது சார். நான் ஒரு 5 வயசில் என்னோட குழந்தைக்கு எடுத்தது அல்லது 8 வயசில் எடுத்தது அந்த ஃபோட்டோ இருக்குது சார். இப்போ மாற்றலாமான்னா இப்போ கடைசி நேரத்தில் நீங்கள் மாற்றி இது பண்ண வேண்டாங்க. இப்போ ஆதாரில் உங்களுக்கு பழைய ஃபோட்டோ குழந்தையாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ இருந்ததுன்னா நீங்கள் விட்டுறலாம். லேட்டர் ஸ்டேஜில் நீங்கள் மாற்றுறனா மாற்றிக்கலாம். இப்போ போய் மாற்றி அதுக்கு டைம் எடுத்துச்சுன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸில் டிலே ஆகலாம். அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் அப்படியே நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ் இந்த பேரண்ட்ஸ் நேம், மிஸ்டேக்ஸ் பேரண்ட்ஸ் நேமில் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா அதை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை. மிக முக்கியமாக ஒரு சில இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கணும். கேட்டகரி என்ன கேட்டகரி, நீங்கள் ஜென்ரலா, ஓபிசியா, எஸ்சி எஸ்டியா, பிடபிள்யூடி கேண்டிடேட்டா, அதில் கரெக்டாக இருக்கணும். ஜெண்டர் மேல் ஃபீமேல் இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்போது நீங்கள் சின்ன சின்ன தவறுனால உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸும் வந்துடாது. எங்கே சார் ரிஜெக்ட் ஆகும்? அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருமா? அதுக்கு இன்ஃபர்மேஷன் வருமானா? ரிஜெக்ட் எல்லாம் ஆகாது. எப்போ ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னா அன்கிளியர் ஃபோட்டோகிராஃப். அன்கிளியர் ஃபோட்டோகிராஃப்னா நீங்கள் ஒரு ஆல் டிக்கெட் உங்களுடைய நீட் அட்மிட் கார்டில் உங்கள் ஃபோட்டோகிராஃபை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்துச்சு. அப்போ இட் இஸ் அன்கிளியர் ஃபோட்டோகிராஃப். எக்ஸாம் கார்டில் நீங்கள் போகும்போது உங்களுடைய அட்மிட் கார்டில் உங்கள் ஃபோட்டோ நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய அட்டண்டன்ஸ் ஷீட்டில் ஃபோட்டோ ஒட்டுவீங்க. அதுக்காக தான் சொன்னோம், ஸ்டுடியோவில் போய் நீங்கள் தெளிவான ஃபோட்டோ எடுங்க. அதில் நேம் போடணும், டேட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். அப்போ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போது அந்த ஃபோட்டோவை கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா பிரச்சனை வராது. அன்கிளியர் ஃபோட்டோகிராஃப் இருந்ததுன்னா ரிஜெக்ட் ஆகும். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் 10 ஃபிங்கர்ஸுடைய பிரிண்ட் இருக்கணும். அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். அது கிளியராக பண்ணுங்கள். ஒரு டைம் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா அதை வச்சு ஷேக் பண்ணிடாதீங்க. ஸோ கிளியராக ஒரு டைம் பண்ணுங்கள், 2 டைம் பண்ணுங்கள். தெளிவாக நீங்கள் 10 ஃபிங்கர்ஸ் பிரிண்ட்டை எடுத்து வச்சு அதை ஸ்கேன் பண்ணி தேவையான சைஸில் கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா பிரச்சனை வராது. அப்போது 10 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். அன்சைன்டு ஃபோட்டோகிராஃப், அன்சைன்டு ஃபோட்டோகிராஃப் சார், அன்சைன்டு அப்ளிகேஷன் அன்சைண்டாக இருந்தது, நீங்கள் கையெழுத்தே போடலை, அது நீங்கள் ஃபெச் பண்ணி போடணும்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் இல்லையா? ஸோ அது பிரச்சனையாக இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகும். அப்போது ரிஜெக்ஷன் எங்கே வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அன்கிளியர் ஃபோட்டோகிராஃப்க்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தெளிவாக இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. சைன் பண்ணாத அப்ளிகேஷன் ரிஜெக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பண்ணிட்டீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயப்படுற மாதிரி இருக்காது. ரிஜெக்ட் ஆயிடுச்சா இல்லையா இன்ஃபர்மேஷன்லாம் வராது. அப்போ நீங்கள் இது சம்மந்தமாக நிறையா பொறுமையாக பண்ணுங்கள். அடுத்தது நமக்கு ஒரு சில டவுட்ஸ் வந்துச்சு. என்னோடய ஆதார் நம்பர் போட்டோடனே எனக்கு சத்தீஸ்கரில் இருக்கிற ஒரு மாணவருடைய ஆதாரோட பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிடுச்சு. இது திருப்பி பண்ண முடியல. அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா திருப்பி பேன் கார்டு வச்சு பண்ண சொன்னேன். அவங்க பண்ணிட்டாங்க பேன் கார்டு இருந்ததுனால. அப்போ ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி நேற்று ஒரு மிஸ்டேக்ஸ் வந்துச்சு, அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க, ஃபீஸ் பே பண்ணும்போது 1000 rupees தான் கேட்குது, பேர் மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களால ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண முடியல. ஆதார் கார்டை வச்சு பண்ண முடியல. பேன் கார்டு வச்சு பண்ண சொன்னால் பேன் கார்டு இல்லை, பேன் கார்டு அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன்.
அப்போது நீங்கள் பேன் கார்டு ஒருவேளை இந்த இஷ்யூஸ் இருக்கிறவங்க பேன் கார்டு அப்ளை பண்ணி சீக்கிரமாக பேன் கார்டு எப்போ கிடைக்கும்னு பார்த்துட்டு ஒரு 10 டேஸில் கிடைச்சதுன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நீங்கள் பேன் கார்டு வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் பேன் கார்டு வச்சு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. பட் ஃபோட்டோகிராஃப், ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் அன்சைன்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ஸ்பெல் மிஸ்டேக் இருந்தால் பெரிய இஷ்யூஸ் வராது. பட் இருந்தாலும் நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டைம் கிடைச்சா மாற்றி அப்லோட் பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் 9363443685 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இரவு 9 மணி முதல் 10:30 வரைக்கும் உங்களை டவுட்டை கிளாரிஃபை பண்ண தயாராக இருக்கிறோம். ஸோ எங்களுடைய எய்ம் உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்க்குறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.